நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த நீங்கள் நள்ளிரவில் திடீரென்று எழுந்ததுண்டா? அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்காக தான். வெள்ளி கிரகம் கூறுகின்றார், வேதாகமத்தில் இரவு 12 மணி முதல் 3 மணி வரை 3ஆம் காவல் நேரம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஆன்மீக ரீதியில் மிகவும் செயலில் இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் இருள் மற்றும் ஒளி, நல்லது மற்றும் தீமை இடையே ஆன்மீக போராட்டங்கள் நடைபெறுகின்றது. நீங்கள் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை ஜெபம் செய்ய அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீர்கள்? 1வது காரியம், பாதுகாப்புக்கான ஜெப அழைப்பு. இரவு 12 மணி முதல் 3 மணி வரை இருளின் வல்லமை அதிகமாக செயல்படும் நேரம். மாயை, சாபங்கள் இந்த நேரத்தில் இயங்கக்கூடும். நீங்கள் இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவன் உங்களை ஜெபம் செய்ய அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். 2வது காரியம், தேவன் உங்களை அழைக்கின்றார். இந்த நேரத்தில் தேவன் உங்கள் ஆவியை விழிப்பூட்டுகின்றார். ஏதாவது முக்கியமான காரியத்தை உங்கள் மனதுக்குள் சொல்ல விரும்பலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். 3வது காரியம், ஆன்மீக போர் செய்யும் நேரம். இந்த நேரத்தில் எழுவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக போராட்டம் நடைபெறுகிறது என்பதை குறிக்கலாம். சாபங்கள், தீய ஆவிகள் அல்லது கண்காணிக்கும் ஆவிகள் உங்கள் அமைதியை கலக்க முயற்சி செய்யலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது 1வது காரியம், உடனே ஜெபியுங்கள். தூக்கம் வரவில்லை என நினைத்து திரும்ப தூங்காதீர்கள். எழுந்த உடனே ஜெபியுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் பாதுகாக்க சொல்லுங்கள். 2வது காரியம், சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசியுங்கள். இந்த வசனம் ஒரு பாதுகாப்பு கேடகம். அதை உயர்த்தி பேசுங்கள். வாதை என் கூடாரத்தை அணுகாது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை எதிரியின் திட்டங்களை நொறுக்கக்கூடியது. 3வது காரியம், எதிரியின் திட்டங்களை ரத்து செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மீது செயல்படுகின்ற அனைத்து தீய திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்யுங்கள். தைரியமாக சொல்லுங்கள், எதிரியின் எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுகின்றன. 4வது காரியம், தேவனிடம் வெளிப்படையாக பேசுங்கள். தேவன் உங்களை எழுப்பியிருக்கிறார் என்றால் அவர் உங்களுக்கு சிலதை வெளிப்படுத்த விரும்புகின்றார். தூய ஆவியை கேட்டுக்கொள்ளுங்கள். வல்லமை உள்ள தேவனே, பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழிநடத்துங்கள் என்று. இந்த நேரம் ஏன் வல்லமை வாய்ந்தது? இரவு 12 முதல் 3 மணி வரை தேவனை ஆவியினால் தேடும் மக்களுக்கு பரலோகத்தின் வாசல்கள் திறந்திருக்கும்.